கர்த்தர் நல்லவர், நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். ஒரு புதிய மாதத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கடந்த 2 மாதங்கள் கண்மணி போல காத்தார். 2 மாசத்தை தான் கடந்திருக்கிறோம். ஆனா பெரிய ஒரு யுகத்தை கடந்தது போல வந்த கண்ணீர்கள், வந்த பலவீனங்கள், வந்த பாடுகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் ஆண்டவர் புதிய மாதத்தை தந்து ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தையை வாசிக்கலாமா? என்னாகமத்தின் புஸ்தகம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நம்ம வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். ஒரு அருமையான வார்த்தை இதை வாசிக்கிறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கை குறுகி இருக்குதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோன்னு சொல்லி உன்னை பார்க்க வைப்பேன்னு சொல்றார். ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நான் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் அப்படி ஆராதிச்சுட்டே இருக்கிறேன். என்னுடைய ஆவி கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை திரும்ப திரும்ப ஆண்டவற்றை ஞாபகப்படுத்துது. என்னையும் அறியாமல் அப்படியே ஆண்டவற்றை நான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, இதெல்லாம் சொன்னீங்களே அப்படின்னு. அப்போ அந்த சின்ன பிள்ளைகள் உட்கார்ந்துருப்பாங்களா, அந்த இடத்திலிருந்து என் வலதுபுறமாய் சொல்லணும்னா என் வலதுபுறமாய் வலதுபுறத்திலிருந்து ஒரு சத்தம் என் காதுகளை நோக்கி தெளிவாய் வந்தது. என் வார்த்தையின்படியே நடக்குமோ நடவாதோ என்று நீ காண்பா என்று கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு மிகுந்த பலனா இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை மிக பெரிய காரியங்களை செய்கிறது. இந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு கானானை நோக்கிய ஒரு பயணத்துல தான் இருக்கிறாங்க. கானானை நோக்கி பயணத்துல அவங்க கடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. வந்த நாள்ல இருந்து, புறப்பட்ட நாள்ல இருந்து ஒரே அழுக, புலம்பல், கண்ணீர், முறுமுறுப்பு, கேள்வி, ரொம்ப ஆண்டவரையும் துக்கப்படுத்தி மோசையும் ஆரோனையும் துக்கப்படுத்தி இப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி நடந்து வரும்போது இந்த அதிகாரத்தில் வரும்போது அவங்களுக்கு ரொம்ப வேகமாக பேசுகிறாங்க. நடத்தி வந்த தெய்வத்தை மறந்து பேசுகிறாங்க. கூட கடந்து வந்த தெய்வத்தை மறந்து பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த மண்ணா 6ஆம் வசனத்தில் சொல்லுவாங்க, இந்த மண்ணா எங்களுக்கு வெறுப்பாக இருக்குது, எங்கள் உள்ள வாடி போகுது. என்ன பெரிய மண்ணா, காலையிலே வந்து இந்த வனாந்திரத்தில் அந்த பனி பெய்யும் போது இந்த விழுதே, ஆனால் இது வெறுப்பாக இருந்துச்சு, இதையே சாப்பிட்டு சாப்பிட்டு சொல்லும் நம்ம பிள்ளைங்க, இப்படி சொன்னால் புரியும், போர் அடிக்குது எங்களுக்கு இந்த மண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப முறுமுறுத்து இருக்கிறாங்க. வாழ்க்கை பயணம் ரொம்ப கடினமானது. இந்த கடினமான பயணத்தில் அவரே அக்னி சமமா மேக சமமா முன் சென்று அழகாக தான் நடத்திட்டு போறாரு. ஆனால் இந்த ஜனங்களுக்கு தேவன் நடத்துதலை குறித்த சிந்தையே இல்லாமல் ஈஸியாக ஒரு வார்த்தை சொல்றாங்க, மண்ணா வெறுப்பா இருக்குதான், மண்ணா போர் அடிக்குதான், வெங்காயமும் கொம்மட்டிக்காயும் வெள்ளைப்பூடும் பெஸ்டான். ஓ, எப்படி பேசுறாங்க பாருங்க. மண்ணாவை கீழ்படுத்திட்டாங்க, இப்போ வெங்காயம் பெஸ்டா தெரியுது, வெங்காயம் டாப் லெவலில் கொண்டு வந்துட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எப்படி இந்த வசனமாகிய மன்னாவை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், எப்படி நம்ம ருசித்து பார்க்குறோம், எப்படி இந்த வசனத்தின் மேன்மையை அனுபவிக்கிறோம் வாழ்க்கையில். இந்த வசனமாகிய மன்னாவை பிடிச்சு எத்தனை பேர் நம்ம நிற்கிறோம். ஈஸியாக சொல்கிறாங்க, எங்களுக்கு மன்னா எங்களுக்கு வெறுப்பாக இருக்குது, எங்களுக்கு இறைச்சி வேணும் அப்படின்னு. மோசே சொல்கிறாரு, ஆண்டவரே எனக்கு என்னப்பா இந்த ஜனங்கள், நான் என்னால் சுமக்கவே முடியல, நான் இப்படிப்பட்ட பாரத்தை எனக்கு சுமக்கவே முடியலையே, இறைச்சி கொடுன்னு கேட்குறாங்களே, நான் எங்கே போய் நான் இறைச்சி கொடுப்பேன் அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறார், இறைச்சி கொடுப்பேன்னு சொல்லி அழுதாங்கல்ல, அதனால நான் இறைச்சி கொடுப்பேன்னு சொல்லு. 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, 1 மாசம் வரைக்கும் தின்னு 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 சாப்பிட்டதெல்லாம் மூக்கு வழியா வர்ற வரைக்கும் நான் கொடுப்பேன், தகட்ட கொடுப்பேன், தெவிட்ட கொடுப்பேன்னு சொல்லு அப்படிங்கிறார். மோசே இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை நம்பல. அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே, ஆடு மாடுகளை அழிச்சா போதுமா, என்னப்பா டக்குன்னு இப்படி பேசிட்டீங்க, நான் தருவேன்னு. கூட இருக்கிறது 5 இல்லை, 10 இல்லை, 20 இல்லை, 100 இல்லை, லட்சங்களா என் கூட வந்துட்டு இருக்குது. இந்த லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அதுவும் விட்டா அதெல்லாம் டன் கணக்காக சாப்பிடக்கூடியதாக இருந்திருக்கும். அந்த நாட்களில் வியாதியும் இல்லை, சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை. அப்போ அன்லிமிட்டட், இப்போவுமே அன்லிமிட்டட் உள்ள போகுது நிறைய பேருக்குன்னா, அப்போ அன்னைக்கு அன்லிமிட்டட் சாப்பாடு. அதனால இதுக்கு விட்ட விளாசி தள்ளிரும். ஆண்டவரே, மண்ணாவையே கிலோ கணக்கில் பொறுக்கிட்டு வருதுங்க, இதில் இறைச்சியான ரொம்ப நாள் நான்வெஜ்ஜே கொடுக்கல பாவம், அதுவும் லெந்து டேஸில் இருந்துச்சுங்களோ என்னமோ தெரியல பாவம், அதுகளுக்கும் இறைச்சி இல்லை, இப்போதான் வரப்போது ஆண்டு சொல்றாரு நான் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. ஆனா மோசே சொல்றாரு, சமுத்திரத்தின் மச்சங்களெல்லாம் அடிச்சா கூட காணுமா ஆண்டவரே, அப்படி கூட இது காணாத ஆண்டவரே, அவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்றாரு. அப்போதான் ஆண்டு சொல்றாரு, கர்த்தரின் கை குறுகி போவதில்லை, என் கை குறுகி இருக்குதோ, என் வார்த்தையின்படியே நடக்குமோ நடவாதோ நீ பாப்ப. என் கை குறுகல மோசே, செங்கடலை 2ஆய் பிளந்து என் கை குறுகிற்றோ, மன்னாவை கொடுத்தவருடைய கரம் குறுகிற்றோ, ஆச்சரியமா நடத்தினவரை கரம் குறுகிற்றோ, மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கின என் கரம் குறுகிற்றோ. இப்படி பேசிட்டியே நீ, இது காணாதுன்னு சொல்லிட்டியே, என்னால முடியாதுன்னு சொல்லிட்டியே. உன்னோடு பேசுகிற நான் சாதாரணமானவர் அல்ல, வார்த்தையினாலே வானங்களை சிருஷ்டித்தவர், வார்த்தையினாலே எல்லாவற்றையும் செய்தவர், என் வார்த்தைக்கு
வல்லமை உண்டு, என் வார்த்தையின்படியே நடக்கும், என் வார்த்தையின்படியே நடக்கும். சேலஞ்ச் பண்ணி சொல்றாரு, நடக்கும். நடக்குமா நடக்காத நீ பாருங்கிறாரு. எவ்வளவு மேன்மையான வார்த்தை. என் கரம் குறுகல, என் கை குறுகல, அற்புதம் செய்கிற கரம், ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் எகிப்திலிருந்து புறப்பட செய்த என் கரம் குறுகிட்டுன்னு எப்படி நீ அவிசுவாசமா பேசலாம்? என் கரம் குறுகி போகல. வேணா பாரு, வேணா டெஸ்ட் பண்ணி பாரு, நின்னு பாரு, இப்பொழுது பாரு, நான் செய்கிற காரியம் மகத்துவமா இருக்கும் என்று ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய மோசேயோடு திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு பலன் உள்ளது தேவனுடைய பிள்ளைகளே. நிறைய நேரத்துல உலக பிரகாரமான வாழ்க்கை பயணத்துல சோர்ந்து தவித்து புலம்பி முறுமுறுத்து நடக்கலப்பா நம்ம சொல்றோம் இல்லன்னு இல்லை. ஆனா எத்தனை பேர் வார்த்தையை படிச்சுட்டு நிக்கிறீங்க? எத்தனை பேர் வார்த்தையை படிச்சுட்டு நிக்கிறீங்க? அப்பா நீங்க சொல்லிட்டீங்க, சொன்னா செஞ்சிருவீங்க. 2 நாள் தாமதம், 3 நாள் தாமதம், 3 வருஷம் ஆகலாம். சில காரியத்துல 30 வருஷம் காத்திருந்த பரிசுத்தவான்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா தாமதிச்சாலும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுமே. தாமதித்தாலும் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குதே. ஆண்டவரே நீங்க சொன்னா செஞ்சிருவீங்க. கர்த்தருடைய வார்த்தையின் ருசியை அறிஞ்சாதான் தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனத்தை பிடிச்சு நிற்பாங்க, இல்லைன்னா நிற்க மாட்டாங்க. உங்களுக்கு நல்லா உங்களை சொல்லிட்டு போறேன், கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகிக்கிறோம் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா அவிசுவாசமா பேசுறோம் பாருங்க, அதை மாத்திரம் கர்த்தர் பொறுத்துக்கிறதே இல்லை. வேதத்துல சில சம்பவங்களை வாசிக்கும் போது அவிசுவாசம் எவ்வளவு பெரிய பாவமாய் வேதத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கதை வாசிக்க முடிகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சகரியா என்கிற ஆசாரியன் தூபபீடத்தின் வலது பக்கத்துல நின்று அந்த தூபம் காட்டி கொண்டு இருக்கிறான். அப்போ அப்படி இருக்கும்போது தூதன் வந்து சொல்றாரு, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. உடனே என்ன செஞ்சிருக்கணும் இந்த சகரியா? ரொம்ப சந்தோஷமாப்பா, உதிர் வயதுல எனக்கு விண்ணப்பத்தை கேட்டீங்களா, தேங்க்யூ ஜீசஸ் அப்படிலாம் சொல்லல. அவர் வந்து அவிசுவாசமா பேசுறாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, 1:20 வசனத்தை வாசிக்கிறோம், தகுந்த காலத்துல நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும். ரொம்ப கவனமா வாசிக்கணும். இது சம்பவிக்கிற வரைக்கும் நீ பேச மாட்ட. என்ன பயங்கரம் பாருங்க. மனைவிட்ட போய் இந்த நல்ல செய்தியை சொல்ல முடியல, மனைவிட்ட போய் இந்த குட் நியூஸை சொல்ல முடியல. எலிசபெத்தே நம்ம எவ்வளவு நாள் ஜெபிச்சோம், எவ்வளவு நாள் காத்திருந்தோம், இன்னைக்கு கர்த்தருடைய தூதனானவரை நான் கண்டேன். நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது அவங்க செஞ்ச ஊழியம் வேற மாதிரி. வருஷத்துல வாழ்க்கையில ஒரு தடவை தான் அந்த ஆசாரிய ஊழியத்தை 1 வாரம் மட்டும் தான் செய்ய முடியும். அப்புறம் அவங்க ரிட்டையர்டு, அது சீட்டு விழுந்தாதான் உள்ள போக முடியும். ஆண்டவர் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் ராஜாக்களும் ஆசாரியும் ஆக்கி வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு அப்படிப்பட்ட கிருபை இல்லை. அதனால 1 வார ஊழியம் முடிஞ்ச உடனே ரிட்டையர்மெண்ட் ஆயிரும். ஆனா எல்லா பெனிஃபிட்டும் வீட்டுக்கு போயிடும். ஆசாரியர்கள் நல்லா தான் வாழ்ந்தாங்க அந்த நாட்கள்ல. ஆனா இந்த ஊழியம் முடியுது, அதான் வயசானவங்களுக்கு தான் இந்த சீட்டு போடுவாங்களாம். ஏன்னா 24,000 ஆசாரியர் இருந்தாங்களா ஒவ்வொரு, அதான் அந்த அதுல சொல்லப்பட்டிருக்கும். 24 டிவிஷன்ல 24,000 ஆசாரியர் இருந்திருக்காங்க. ஒரு டிவிஷன்ல 1000 பேர். அப்ப இந்த 24,000 ஆசாரியர்களுக்குள்ள முதிர் வயது உள்ளவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்களாம். அப்படி சீட்டு விழுந்தா தான் உள்ள போக முடியும். சகரியா எவ்வளவு ஆசைப்பட்டாலும் உள்ள போயிருக்க முடியாது. சீட்டு விழுந்ததுனால உள்ள போறாரு. உள்ள போகும்போது ஊழியம் செய்ய தான் உள்ள போறாரு. அதோட டீட்டெயில நான் விளக்குனேன்னா டைம் ஆகும். அந்த உள்ள போகும்போது அவங்க நிறைய காரியத்தை சுமந்து கொண்டு போவாங்களாம். நிறைய படிகள் அந்த ஆலயத்துல இருக்குமா. அப்போ யாருமே உள்ள போக கூடாதனால பிள்ளை சுமப்பதற்கு அதிகாரம், ஆசாரியனுடைய பிள்ளை சுமப்பதற்கு அதிகாரம் உண்டு. ஆசாரிய முறைமையிலேயே பிள்ளை இல்லாத ஆசாரியன் என்பது இந்த சகரியா மட்டும்தான். ஆகவே அதை சுமந்து கொண்டு போவதற்கு இங்க ஆசாரியனாகிய சகரியாவுக்கு பிள்ளை இல்லை. ஏக்கத்தோடு உள்ளே பிரவேசித்த சகரியா, கண்ணீரோடு உள்ளே நின்ற சகரியா, ஆண்டவரே இந்த முதிர் வயதுல எனக்கு இப்படி ஊழிய மேன்மையை தந்தீங்களே, இதை அனுபவிப்பதற்கு ஒரு பிள்ளை இல்லையே, இதை பார்ப்பதற்கு ஒரு பிள்ளை இல்லையே என்கிற இருதயத்தின் உடைவை கண்ட தேவன் தூதன் அனுப்பி பேசுறாரு, சகரியாவே பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆனா அந்த வார்த்தை சந்தோஷமா இல்ல சகரியாவுக்கு. அவிசுவாசமா பேசுறாரு. ஆண்டவரே நான் ரொம்ப வயசாயிட்டு, என் மனைவிக்கு ரொம்ப வயசாயிட்டு, இப்ப எப்படிப்பா. ஆனா உள்ள பேசும்போது ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் பேசுறாரு. ஒருவேளை அவிசுவாசமா பேசினாலும் சகரியாவுடைய இருதயம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும். ஆனா வெளியே வரும்போது ஊமையா வர்றாரு. என்ன பயங்கரம். பாக்குறவங்க என்ன பேசியிருப்பாங்க, இவன் ஏதோ பாவம் செஞ்சுட்டு உள்ள போயிருக்கான், அதனாலதான் ஊமையா வரான், அப்படி ஒருக்க பேசியிருக்கலாம். புரிந்தவங்க பேசியிருக்கலாம். இல்ல ஏதோ காட்ஸ் என்கவுண்டர் ஆலயத்துக்குள்ள நடந்திருக்குது, சகரியாவுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது. அதனால நல்லா பேசிக்கொண்டு போன சகரியா இப்ப ஊமையா வர்றாரு. என்ன சொல்லி எழுதி காட்டி இருந்திருப்பார் மனைவிட்ட போய், எலிசபெத்தே நீ கர்ப்பம் தரிக்க போகிறார், கர்த்தர் உனக்கு பிள்ளைய தரப்போகிறார் என்று பேசியிருப்பார். ஆனா தகுந்த காலத்துல நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசிக்கிறதுனால நீ ஊமையா இருப்ப.
நான் பேசின வார்த்தையை போய் நீ வெளியே சொல்ல கூட முடியாது. நான் பேசின வார்த்தையை வச்சு நீ சாட்சி கூட சொல்ல முடியாது. எப்போ சொல்ல முடியும்? அது நிறைவேற வரைக்கும் நீ ஊமை. எவ்வளவு நாள் ஊமையா இருந்தாலும் எனக்கு தெரியல. அந்த பிள்ளை பிறக்கிற வரைக்கும், ஆமா பிள்ளை பிறக்கிற வரைக்கும் ஊமையா இருக்கு. அவர் தான் யோவான் எழுதி காட்டுறாரு, அது வரைக்கும் ஊமை. என்ன பயங்கரம்! எவ்வளவு ஆசையா இருந்திருக்கும். எலிசபெத்தே, ஏதாவது வேணுமாமா உனக்கு குடிக்கிறதுக்கு, ஏதாவது அம்மா செஞ்சு தரவா? ஒன்றும் கேட்க முடியாது. ஒரே செய்கை தான். அதுவும் நல்லா பேசிட்டு ஊமையா இருக்கிறது எவ்வளோங்க கஷ்டம். நமக்கு சிலரும் கண்ணை கூட மூடிடுவோம், வாயை மூடுறது தானே பெரிய கஷ்டமா இருக்கு. ஆனா தகுந்த காலத்துல நிறைவேற போகிற வார்த்தை விசுவாசியாதபடியால் அந்த வார்த்தை எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசிக்கலன்னா அது பெரிய தண்டனைக்குரிய பாவமா கர்த்தர் எழுதி வச்சுட்டாரு. நம்ம நிறைய இடத்துல ஆண்டுகிட்ட கேள்வி கேட்கிறோமே, எனக்கு நடக்குமா, எனக்கு நடக்காதா, நீங்க சொன்னீங்க ஆனா செய்யலையே. அதே தான் 2 ராஜாக்கள் 7:1-2 ஸ்க்ரீன்ல வரும்போது அப்படியே பார்த்துக்கோங்க. நேரம் இல்லை. சமரியாவில் சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு, பஞ்ச கொடியதா இருக்குது. அப்ப எலிசா சொல்றாரு, இன்னைக்கு ஒரு நாள் தான்ப்பா, பஞ்சத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி. நாளைக்கு சூழ்நிலை மாறும், நாளைக்கு சமாரியாவுடைய நிலைமை மாறும், சமாரியாவில் ஒரு ஆசீர்வாதம் வரும். நாளைக்கு 1 மரக்கால் கோதுமை 1 சைக்கிளுக்கு, 2 மரக்கால் வார்கோதுமை 2 சைக்கிளுக்கு விற்கப்படும். அவன் சொல்றான், அவன் ராஜாவின் பிரதானி, அவனும் ஒரு நல்ல பொசிஷன் தான் இருக்கிறான். அவன் சொல்றான், என்ன எலிசாச்சு பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லக்கூடாதா? சும்மா நீர் தீர்க்கதரிசிங்கிறதுக்காக நீ சொன்னா நாங்க எல்லாத்தையும் நம்பிடுவோங்கிறதுக்காக அது நீர் சும்மா அடிச்சு விட்டா எப்படி நடக்கும்? அங்க கழுதத்தால 80 வெள்ளிக்காசுக்கு வித்துக்கிட்டு இருக்கு. ராஜா இந்த பஞ்சத்தை தாங்க முடியாம அவர் திணறிக்கிட்டு இருக்கார். நீங்க சொல்றீங்க நாளைக்கு இந்நேரத்துல 24 ஹவர்ஸ்ல ஒரு அற்புதம் நடக்கும் சொல்றீங்களே, எப்படி நம்ப முடியும்? அவர் சொல்வாரு, நீ பாப்ப புசிக்க மாட்ட. அவிசுவாசங்களை பாவமா நினைக்கிறது இல்லை தேவனுடைய பிள்ளைகள். ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்துல நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அவிசுவாசம் எவ்வளவு பெரிய மகா துணிகரமான பாவம் என்பதை கர்த்தர் உணர்த்தினார். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அதனால திரும்ப நான் சொல்றேன், அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும்படி. ஜேம்ஸ் மெலோனி அப்படிங்கிற ஒரு போதகர் உண்டு. அவருக்கு என்ன அபிஷேகம்னா எலும்புகளை குணமாக்குகிற அபிஷேகம். எனக்கு இதை மறக்க முடியாது, அதில் திரும்ப சொல்றேன். அவற்றை போனா உடைந்து போன எலும்புகள், நொறுங்கி போன எலும்புகள், அந்த இது வச்சிருப்பாங்கல்ல ராடெல்லாம் வச்சு, அந்த மாதிரிலாம் எல்லாமே சுகமாகும். அப்போ ஒரு நாள் நினைச்சாராம், வீல் சேர்ல வந்தா எஞ்சி நடந்து போவாங்களாம். அப்போ ஒரு நாள் நினைச்சாராம், உண்மையாகவே இந்த அற்புதம் நடக்குதா அப்படின்னு. என்ன கொண்டுதான் கர்த்தர் செய்யறாரு, உண்மையாதான் இந்த அற்புதம் நடக்குதான்னு கொஞ்சம் அவிசுவாசப்படுறாரு. அற்புதம் நடக்குது, இவர் மூலமா நடக்குது, கர்த்தர் இவர் பயன்படுத்துறாரு, இவர் கண்ணு பாக்குது. ஆனா அவர் என்ன நினைச்சாருன்னா, இந்த அற்புதம் நடக்குதா, உண்மையாதான் நடக்குதா, என்ன கொண்டுதான் நடக்குதான்னு அவிசுவாசத்தினால இந்த தாடை இருக்குதுல்ல, முகத்தாடை இப்படி திரும்பிடுச்சான். அந்த அவிசுவாசம் உள்ள வரும்போதே அப்படி திரும்பிடுச்சான். அப்ப ரொம்ப நாள் ஜெபிச்சு கதறி கெஞ்சி தான் அது சரியாச்சா. அப்பதான் நினைச்சேன், ஆண்டவர் அவிசுவாசங்கள் எவ்வளவு பெரிய பாவப்பா, நாங்க அது தெரியாம அவிசுவாசமா பேசிடுறோம்ல ஆண்டவரே. சும்மா வார்த்தையை நம்பி என்ன பிரயோஜனம்னு கேட்டுருவோம், சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்னு சொல்லுவோம், ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்னு சொல்லுவோம், இவ்வளவு வாக்குத்தத்தங்கள் தந்து என்ன பிரயோஜனம்னு சொல்றோமே. கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கேளுங்க. வாழ்நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகிக்காதீங்க. சிலது நம்ம வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கலாம், மீதம் இருக்குதா, மீதம் எல்லாம் மேக்சிமம் வைக்க மாட்டார். ஓரளவு முடிச்சு செட்டில் பண்ணி தான் நம்மளை குளிக்கல இறக்கி அங்கே கூட்டிகிட்டு போவார். குளிக்கல அவரே இருக்கல, சாரி, மனசை நம்மளை இங்கே குளிக்கல போட்டுருவாங்க, அங்கே நம்ம போயிடுவோம். 1-2 மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா அதை நம்முடைய பிள்ளைகள் காண்பார், அதை நம்முடைய பிள்ளைகள் காண்பார். அப்ப நம்ம பிள்ளைங்க எழுப்பி சாட்சி சொல்லும், என் தாய் வடித்த கண்ணீர், என் தகப்பன் வடித்த கண்ணீர். கர்த்தருடைய பிள்ளைகளை இங்க வாக்குறோம். இந்த எலிசா சொல்றாரு, நாளைக்கு நேரம் நடக்கணும். அவன் சொல்றான், இல்ல வானத்தின் மதகுகளை திறந்தால் நடக்காதுன்னு சொல்லி. அதே அதிகாரத்தை கீழே வாசித்து பாருங்க. அந்த ராஜா அந்த பிரதானிய விசாரிப்புக்காரனா வச்சிருக்கிறான் ஒளிமுக வாசல்ல. அப்படி விசாரிக்கும் போது ஜனங்கள் நெருக்கி மிதிச்சுட்டாங்களாம். எங்க ஒரு வசி பட்டினியமா கிடக்கு. அப்போ 1 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்குன்னா எவ்வளவு கூட்டம் வந்திருக்கும். அதனால ஜனங்கள் நெருக்கி மிதிச்சதுனால அவன் பார்த்தான், ஆனா புசிக்கல. அவிசுவாசம் எவ்வளவு பாவங்கிறதுக்காக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போகும்போது இவ்வளவு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ கர்த்தருடைய அதான் சங்கீதம் 130:5 சொல்றாரு தாவீது, கர்த்தாவே நான் உங்க வார்த்தையை நம்புறேன், நான் உங்க வார்த்தையை நம்புறேன், நான் உங்க வார்த்தையை நம்புறேன். வார்த்தையை நம்பாம வசனத்தை கேட்டு இப்பவும் நீங்க கேட்டுக்கிறது, வார்த்தையை நம்பாம கேட்டீங்கன்னா வேஸ்ட். வார்த்தையை நம்புறதுனால நான் சந்தோஷமா பிரசங்கிச்சுட்டு இருக்கிறேன். என்னாமா 14:1 வசனத்தை வாசித்து பாருங்க. புலம்பினார்கள். ஏன் புலம்புனா 13 அதிகாரத்தில் கானான் வேவு பார்த்துட்டு வந்தாச்சு. 40 நாள் வேவு பார்த்துருக்காங்க, கானான் வேவு பார்த்துட்டு வந்துட்டாங்க. இந்த கானான வேவு பார்த்துட்டு வந்த பிற்பாடு 10 பேர் நெகட்டிவா பேசுறாங்க, 2 பேர் பாசிட்டிவா பேசுறாங்க. எப்பவுமே மெஜாரிட்டியை தானே உலகம் நம்பும். அதனால இந்த மெஜாரிட்டியா 10 பேர் சொன்னதை இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பிட்டாங்க.
ஏன்னா அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க, தேவனால் நடத்தப்படுகிற பிள்ளைங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க தங்களுடைய மதிப்பை குறைச்சு மதிப்பிடுறாங்க. நாங்க வெட்டுக்கிளி, அவங்க ராட்சதர். இல்ல 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 இல்ல, அப்படி மட்டும் நீங்க சொல்லாதீங்க. உங்களை விட உலகத்தான் ஐஸ்வர்யமா இருக்கலாம், உங்களை விட பல வீடுகளை கட்டி குடியிருக்கலாம், உங்களை விட உயர்ந்த வஸ்திரங்களை தரிக்கலாம், உங்களை விட உயர்ந்த வாகனங்களை வளரலாம். ஐயோ, அவங்களுக்கு முன்பா நான் இப்படி குறுகி இருக்கணும். இல்ல இல்ல, நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். நம்ம மேல போடப்பட்ட அபிஷேகம் பெரியது, நம்ம மேல ஊற்றப்பட்ட கிருபை பெரியது. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை நீங்க மட்டுப்படுத்துறீங்கன்னு அர்த்தம், தெய்வத்தை மட்டுப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அப்படி ஒரு நாள் சொல்லக்கூடாது. அவங்கள விட கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு. அதான் ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னாரு. ஒரு எம்எல்ஏ போய் கேட்டாராம், நீங்க நல்லா தூங்குறீங்களா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரா, இல்லை நான் தூங்கலை, நான் எம்எல்ஏவா இருக்கிறேன், ஆனால் நான் தூங்க முடியல. வேலை பழுக்கள், இவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறோம், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, நான் தூங்கலை. அப்போ அந்த எம்எல்ஏ இந்த பாஸ்டர் கேட்டாரா, பாஸ்டர் நீங்கள் தூங்குறீங்களா? நல்லா இருக்குது செல்ஃபோனில் ஒரு ஏரோப்ளேன் மோடு, அதை போட்டுட்டு நானும் அப்படியே ஏரோப்ளேனுக்கு போயிடுவேன் அப்படின்னா. ஆண்டவர் ஆஸ்தியும் அந்தஸ்தும் இருக்கிறவங்களை காட்டிலும் கர்த்தர் நடத்த வேண்டிய பாதையில திட்டமும் தெளிவுமாய் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஓ, நல்லவர் நல்லவர், நல்ல தெய்வத்தை சேவிக்கிறோம். இப்போ இந்த என்னாகும் 11 எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஏன்னா வெட்டுக்கிளி, நாங்க வெட்டுக்கிளி, அவங்க ராட்சதர், இப்படியே இவங்க பேசி 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 ராம் முழுது அழுது ஒரு தலைவனை தெரிந்தெடுத்து நம்ம எகிப்துக்கே போயிருவோம். மோசிட்டு சொல்லவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நம்ம அப்படியே எகிப்துக்கே போயிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியாத படினாலும் ஒண்ணு, ரெண்டாவது அந்த கானானை வேவு பார்த்த காரியமும் தேவனுக்கு பிரியமில்லாம இருந்த படினால என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும், உடன்படிக்கையின் மாறுதலை காண்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது கர்த்தருடைய பிள்ளைகளே. உடன்படிக்கையை மாற்ற மாட்டாரு. ஒரு தரம் சொன்னதுதான், ஆனா இந்த இடத்துல எழுதிட்டார், உடன்படிக்கை மாறுதலை பார்ப்பீங்கன்னு நினைச்சார். ஏன்னா அவிசுவாசம். என்ன நம்பலைல, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கூட்டிட்டு போவேன், நீங்க நம்பலைல. 40 நாள் சுத்தி பார்த்தீங்கல்ல தேசத்தை, 40 வருஷம் நீங்க போவீங்க, 40 வருஷம் அலைஞ்சு திரிவீங்க. அப்போ 40 நாள்ல கர்த்தர் கூட்டி கொண்டு போவோம்னு சித்தம் கொண்டு இருந்திருப்பார் போல. ஆனா 40 வருஷம் ஏன் நடக்க வச்சாரு, ஏன் 40 வருஷம் சுத்த வச்சாரு, ஏன் 40 வருஷம் அலைந்து திரிய வச்சாருன்னா உடன்படிக்கையின் மாறுதல் வந்தது. அவிசுவாசம் உடன்படிக்கையை மாத்தி எழுதிச்சு. எனக்கு இந்த வாசம் தியானிக்கும் போது பயங்கரமா இருந்துச்சப்பா. எங்களோட உடன்படிக்கை பண்ணினீங்களே, நாங்க அவிசுவாசமா இருந்தா மாத்திடுவீங்களோ? வேண்டாம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள்கிட்ட வார்த்தை பேசி ரொம்ப நாள் ஆயிட்டோ, சூழ்நிலை சாதகமா இல்லையோ, ஒரு காற்றையும் பார்க்கலையோ, ஒரு மழையும் நீங்க பார்க்கலையோ, வயசாகிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, பலன் ஒடுங்குதுன்னு நினைக்கிறீங்களோ, இனிமே நடக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, இனி முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். அவர் நம்மள மாதிரி அம்மா அவசரப்படுற மாதிரி சிலர் ஆண்டவர் அவசரமா காரியங்களை செய்யாம இருக்கலாம். ஆனா காலங்கள் வரும்போது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அவர் தீவிரமாய் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். இவங்க வேவு பார்த்ததும், இவங்க அவிசுவாசமா பேசுனதும் அவருக்கு பிடிக்கவே இல்லை, உடன்படிக்கவே மாத்திட்டாரு. இவ்வளவு பயங்கரமான தெய்வத்தை சேவிக்கிறோம். நெகட்டிவ் கன்ஃபெஷன் உங்க வாயிலிருந்து புறப்படாது இருப்பதாக. யாராவது நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்க, அதையே கேட்குறீங்க. தலையிலேருந்து சிலர் அடுக்குவாங்க, தலையில் இங்கே வலிக்குதா, அந்த கண் இங்கே குத்துதா, மூக்கு ஒழுகுதா, பல்லு புடுங்குதான்னு நோ சொல்லக்கூடாது. கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கிறேன் சொல்லுங்க. இவ்வளோ பலவீனத்தையும் சமூகத்தில் வந்து சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுங்க. உங்கள் பலவீனம் எல்லாம் அப்பன் பாட்டு அப்பாவுக்கு தெரியட்டும். உலக ஜனங்களை பார்க்குறீங்களா, நல்லா இருக்கிறேன், என்னை பார்த்தா நல்லா இல்லாமல் தான் இருக்கு, நான் நல்லா இருக்கிறேன், ஓ அப்படி சொல்லட்டு கெளிர் மாதிரி அலைதுன்னு சொல்கிறாங்களா, சொல்லிட்டு போட்டோம். நமக்கு இருக்கிற பலவீனம் அப்பா மட்டுக்கு தெரிஞ்சா போதுங்க. வாழ்ந்திருப்பேன், என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உருப்படாதுன்னு சொன்னாங்களா, அவங்க பிள்ளை தான் நல்லா உருப்படும், அவங்க பிள்ளை தான் மேன்மையில் வரும். நெகட்டிவா அறிக்கையிட்டு இது நடக்காது, இது முடியாது, இனிமைங்க, இனி வாழ்ந்து என்ன, ஏன் பிறந்தேன் இப்படி சொன்னீங்கன்னா உடன்படிக்கையில மாறுதலை எழுதி வச்சிருவாரு. சாதாரணமானவரை பேசிட்டு இருக்கல, பெரிய தேவனை பேசிட்டு இருக்கிறேன். அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், கருணை உள்ளவர். ஆனா அதே நேரத்தில் அவர் எரிச்சல் உள்ளவர். சமுத்திரங்களை குலுக்குகிறவர்ங்கிற நாமன்னு ஒரு இடத்துல போட்டிருக்கோம். ஏசாயால எனக்கு பயமா இருக்கும், அப்படி எழுதப்பட்டிருக்கும். சமுத்திரத்தை குலுக்குகிறாரா. அதனால இவ உடன்படிக்கை இங்க என்ன செஞ்சிட்டாரு, மாற்றி எழுதிட்டாரு. இவதான் செய்திக்குள்ள போறேன். ஆனா ஒன்ன சொல்லிட்டு போறேன், வார்த்தை நம்பாம ஒரு அற்புதம் நடக்காது. வார்த்தை நம்பாம வாழ்க்கையில மாற்றம் வராது. வார்த்தையை பிடித்து கொள்கிற விதத்தை பார்த்துதான். இந்த மண்ணா எல்லாத்துக்கும் ருசியாக இருக்காது. ஏன் அவங்க மண்ணை வாடி போகுது, நாங்கள் இந்த சாப்பிட்டு எங்கள் உள்ள வாடி போகுதுன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த டேஸ்ட் அவங்களுக்கு பெருசாக தெரியல.
இந்த வசனத்தின் ருசி எத்தனை பேருக்கு தெரியும்னா, இதை ரொம்ப தாகமா இருந்து ஏக்கமா இருந்து அனுபவிக்கிற பாருங்க, அவங்களுக்கு தான் இந்த வசனமாகி அப்பத்தின் ருசி தெரியும். வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த ஜீவ அப்பத்தை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். மண்ணானா ஏதோ சாப்பிடுகிறத மாத்திரம் சொல்ல, நான் மண்ணாவை வசனத்துக்கு ஒப்பிட்டு பேசிட்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் இந்த வார்த்தை ஆசையா இருக்காது, எல்லாருக்கும் இந்த வார்த்தை தேனை போல தித்திக்காது, எல்லாருக்கும் இந்த வார்த்தை பிரியமா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சிலருக்குலாம் எவ்வளவு நல்ல பிரசங்கம் இருந்தாலும் எப்போ முடிப்பாங்கிறது அந்த டைம்ல தான் கவனமா இருப்பாங்க. ஆனா வார்த்தையை உட்கொள்ளுகிற பிள்ளைங்க, வார்த்தை ஆசையா சாப்பிட்ற பிள்ளைங்க ஐயோ ஏன் முடியுதுன்னு நினைப்பாங்க. எரேமியாவை குறித்து ஆண்டவர் 2 இடத்துல சொல்வார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எரேமியா எழுதுவார், உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே ரீ பஹா தலா ஷகாதியான் தரா, நான் உட்கொண்டேன், நான் சாப்பிட்டுட்டேன் ஆண்டவரே, நான் சாப்பாடை சாப்பிடல, உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்த உடனே உட்கொண்டேன். இன்னொரு இடத்துல எழுதுவார், உங்களுடைய வார்த்தைகள் எலும்புகள் அடைபட்டு இருக்கிறது ராக்கா பௌ ஷகாத் அரியாந்தனா, அதை உணர்ந்து பேசுறேன். கர்த்தருடைய வார்த்தை எலும்புகளுக்குள்ள அடைபட்டு இருக்கும். நம்மளால கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிடாம நிற்கவே முடியாது. அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லாம இருக்கவே முடியாது. அந்த வார்த்தை எலும்புகள் அடைபட்டு நம்மள அப்படியே அபிஷேகத்தை நிரப்பிக்கிட்டே இருக்கும். சரீரம் பலவீனமா தான் இருக்கும், குடும்பத்துல ஒன்றும் சரியில்லாம தான் இருக்கும். ஆனா அந்த வார்த்தையின் பவர் உள்ள இறங்க 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 எப்படி வசனம் பனி புள்ளின் மீது இறங்குவது போல அந்த வசனம் நமக்குள்ள இறங்க 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 நம்மள அறியாம ஒரு மாற்றம், நம்மள அறியாம ஒரு தெய்வீக கிருபை, நம்மள அறியாம ஒரு ஆசீர்வாதம், நம்மள அறியாம நம்ம வாழ்க்கைக்குள்ள அற்புதம். எப்பொழுது எலும்புகள் அடைபட்டு இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை எந்த இடத்துல பலவீனமா இருக்குதோ அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை அனுப்புங்க. எங்க அற்புதம் வேணுமோ அந்த இடத்துல வார்த்தையை அனுப்புங்க. கர்த்தருடைய வார்த்தை ஜெயிக்க போகிறது, கர்த்தருடைய வார்த்தை மேற்கொள்ள போகிறது. இனி சபை வசனத்தை கொண்டு ஜெயிக்க போகிறது, இனி ஊழியம் வசனத்தை கொண்டு வாழ்ந்தடைய போகிறது. இவ்வளவு நாள் நிந்திக்கப்பட்டீர்களோ, இவ்வளவு நாள் அவமானப்பட்டீர்களோ, நாங்கள் பிரசங்கிக்கிற இதே சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிற இதே வார்த்தை ஜெயிக்கும். என் உள்ளம் பூரி படைகிறது, என் உள்ளம் பூரி படைகிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தீவிரமாய் சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ராக்கா பௌஷ பாலகதர பரியாத்தனா ரீபா பாபா பரபௌஷ பால பரபரியாத்தனா மனமரிக பௌஷாலரதர பௌரியாலகதர. கர்த்தருடைய மகிமாலயத்தை நிரப்புகிறத நான் உணர்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் அநேகர் மேல் நிலடுகிறத நான் உணர்கிறேன். மகனே மகளே, வார்த்தை தந்தவர் நான் அல்லவோ என்று கர்த்தர் கேட்கிறார். உன்னோடு திரும்ப திரும்ப பேசினவர் நான் அல்லவோ என்று கேட்கிறார். நீ எந்த மட்டும் சந்தேகப்படுவா, நீ எந்த மட்டும் என் கரத்தின் கிரியை குறைத்து மதிப்பிடுவா, நீ எந்த மட்டும் என்னை நம்பாதிருப்பா. ரீபாபா ஷபால ரகதுரமோ நமோ ஷகதாரிகத்தனமோ பௌரபோ. கர்த்தருடைய வார்த்தை பலன் வைக்கும். வார்த்தை கொண்டு ஜெயிச்சு காட்டுங்க, வார்த்தை கொண்டு ஜெயிச்சு காட்டுங்க, வார்த்தையை பிடிச்சு ஜெயிச்சு காட்டுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அவமானமா பேசுறாங்களா, நிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்களா, வசனத்து மேல அதான் ஒரு பாட்டு உள்ள, ஒரு வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நம்ம அப்படி சொல்லல, இங்கதான் அப்படி சும்மா அப்புறம் என்ன வாழ்க்கை என்ன புலம்புறதுக்கு எல்லாம் இருக்கு. பேசுற எனக்கு ஒண்ணு இல்லையா, எனக்கும் இருக்கு, உங்களுக்கு இருக்கு. நான் அந்த புலம்பும் போது நான் புலம்புவேன், ஆண்டவற்ற இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எப்படி புலம்புவேனா, ஏன் எதுக்கு எப்போ எப்படி, இந்த வார்த்தை வராதபடி புலம்பி முடிச்சிருவேன், டெக்னிக்காக புலம்பி முடிச்சிருவேன். அவருக்கு தெரியும் இவா கில்லாடி இவா பிடிப்பான் புலம்புவான்னு. ஏன்னா ஏன்னு கேட்டால் அவர் கோவம் வந்துடுது, எப்போன்னு கேட்டால் கோவம் வருது, எப்படின்னு கேட்டால் கோவம் வருது, எல்லாமே கோவம் வருதுன்னா அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டியூன் பண்ணி நம்ம புலம்பி முடிச்சிடணும். ஏன்னு கேட்கக்கூடாது, எப்போன்னு கேட்கக்கூடாது, எப்படி செய்வீங்க கேட்க, அதை தானே அவர் விரும்பலை. அந்த கொஸ்டின் மார்க் போட்டு முடிக்கிறத கர்த்தர் விரும்பலை. ஆண்டவற்றை மாத்திரம் கொஸ்டின் மார்க் போடுறது அவர் விரும்பவே இல்லை. ஃபுல் ஸ்டாப் வச்சு தான் அவற்றை பேசணும்னு விரும்ப, அதான் விசுவாசம். கொஸ்டின் மார்க் போட்டா அவிசுவாசம். அப்போ இந்த வார்த்தையின் ருசியை யாருக்கு பிடிக்கும்னா, இதை அனுபவிச்சவங்களுக்கு, இது மேல சார்ந்து நிற்கிறவங்களுக்கு. அதான் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால வருத்தி, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் உன்னை போஷிச்சார். ஏன் வாழ்க்கையில சில நேரம் கஷ்டம் வந்தது, ஏன் சில வாழ்க்கையில கண்ணீர் வந்தது, ஏன் சில நேரம் வாழ்க்கையில போராட்டங்கள் வந்தது, ஏன் சில நேரத்தில் சிறுமை வந்தது, ஏன் சில நேரம் பலவீனத்தின் நிமித்தம் வருத்தம், பிள்ளைகள் நிமித்தம் வருத்தம், போராட்டங்கள் நிமித்தம் வருத்தம் வந்தது. என்ன அப்படி சிறுமப்படுத்தினா நம்ம என்னதை சார்ந்துக்கிடுவானா, இந்த வசனத்தை சார்ந்துக்கிட்டு இந்த வார்த்தையினால நான் பிழைச்சிருக்கிறேன்னு சொல்லணுமா. இந்த வசனத்தின் ருசியை எத்தனை பேர் உணர்றீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த வசனத்தின் ருசியை உணர்த்தும்படிக்கு சில புடமிடுதல் நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிற்று. அல்லேலூயா.
சும்மா அவர் புடமிடல. அப்பதான் இந்த வார்த்தையை சார்ந்து நிப்பா என் மகா, இல்லைன்னா உலகத்துக்குள்ள போயிடுவா, உலகத்துக்குள்ள சார்ந்துருவான்னு சொல்லி ஆண்டவர் சில நேரம் சிறுமைப்படுத்தி சில பாதைகளுக்குள்ள நம்மளை அனுப்பி இந்த வசனத்தின் ருசியை போய் புரிய வச்சு ரொம்ப டேஸ்டா இருக்குதுப்பா, ரொம்ப டேஸ்டா இருக்குது. பசி ருசியை அறியாது. பசியா இருக்கும்போது உப்பு குறையா இருந்தாலும் தெரியாது, காரமா இருந்தாலும் தெரியாது. ஆனா இருதயம் நல்ல வயிறு நல்ல நிரம்பி இருக்கும்போது பாருங்க, நல்ல ஆகாரம் கொடுத்தா கூட குறை சொல்லதுக்கு தோணும். அது மாதிரி பசினால, பசி மீன்ஸ் ஏதோ வயிற்று பசியை நான் சொல்லல, சில போராட்டம், சில கண்ணீர், சில உடைவுகள், சில வேதனை, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வரும்போது இந்த அப்பா நமக்கு ருசியா தெரிஞ்சிச்சு. இது நமக்கு தேனை போல தித்திச்சு. அநேகற்ற நான் சொன்னோம் வார்த்தையை பிடிச்சு நிக்கிறோம். ஜெயிச்சு வெளியே வரும்போது சொன்னோம், நாங்க வார்த்தையை பிடிச்சு நிக்கிறோம், அதனால ஜெயிச்சோன்னு. கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில வந்த போராட்டத்தை குறித்து திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா? ஏன்பா எனக்கு மட்டும் இந்த கண்ணீர்? இல்லை இல்லை, நேசிக்காதனால இல்லை, இந்த வசனத்தின் ருசியை அறியும்படி நான் தைரியமா சொல்லுவேன். இந்த வசனத்தின் ருசியை அறிவதற்காக எத்தனையோ முறை கடினமான பாதைகளுக்குள்ள ஊழியங்களை அனுப்பியிருக்கிறார், எங்களை அனுப்பியிருக்கிறார், அனுப்பி கொண்டு இருக்கிற சிலர் இன்னும் வசந்த சார்ந்து இருக்கும்படி வார்த்தை கொண்டு ஜெயிச்சு வெளியே வரணும். இன்னும் ஒரு 11 மாதம், எத்தனை மாதம், 9 மாதம், 10 மாதம் நம்ம கடக்க போகிறோம். இதை சேர்த்து சொல்கிறேன். அப்போ இன்னும் ஒரு நெடுந்தூர பயணம் நமக்கு இருக்குது. 2 மாதம் தானே முடிச்சிருக்கிறோம். 2026 முடிச்சு 2027க்குள்ளே போகும்போது அப்பா அப்படின்னு சொல்கிறத விட சாட்சி சொல்லும் போது ஆனந்த கண்ணீர் வரணும். கர்த்தர் என்னை ஜெயிக்க பண்ணினார், நான் வார்த்தையை பிடிச்சுக்கிட்டேன், யாரையும் சார்ந்து நிற்கலை, என் குடும்பத்தை, என் உறவுகளை, நம்பிக்கை தந்த நம்பினோர் நட்டாற்றில் விட்டாலும், கூட வந்தவங்க நடுவழியில் என்னை விட்டுட்டு போனாலும், என்ன தனிமையின் பாதையில், வெறுமையின் பாதையில், வனாந்திரத்தின் பாதையில், கண்ணீரின் பாதையில் இந்த வார்த்தையை மாத்திரம் பிடிச்சு 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 அப்பாட்ட கரத்தை ஏந்தி ஏந்தி நின்னதுனால நான் ஜெயிச்சேன். தோல்வியாவா அறிக்கையிடுவான், ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். நான் 2 கையை உயர்த்தி சொல்லுவான், நான் ஜெயிச்சிட்டேன்னு. அப்படி நம்ம சொல்ல போறோம், நம்ம ஜெயிக்கத்தான் போறோம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பிடிச்சுக்கிட்டதுனால, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பிடிச்சுக்கிட்டதுனால நம்ம ஜெயிக்க தான் போறோம். நம்மளுக்கு தோல்வியே இல்லை. கர்த்தர் நம்மை ஜெயிக்க வைக்க போகிறார். ஆனா அவிசுவாசம் இருக்கக்கூடாது. அவிசுவாசம் இருந்தா ஜெயிக்க முடியாது. அப்போ இந்த வார்த்தை எவ்வளவு கிரியை செய்கிறதுங்கிறது ரொம்ப சாட்டா சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். மீகாவை எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு வசனம். யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள்தானோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? இல்ல பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, மீகா தீர்க்கதரிசி மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ, கர்த்தருடைய ஆவி குறுகி இருக்கிறதோ. என் ஆவி குறுகல. மோசடி என்ன சொன்னார்? கர்த்தருடைய கை குறுகலன்னு. அதான் ஏசாயா 59:1 வாசிக்கிறோம், ரட்சிக்க கூடாதபடிக்கு கை குறுகி போகல. கர்த்தருடைய கை கூட இருந்தவங்களாம் ஜெயிச்சாங்க. அந்த டாபிக்குள்ள போனா நான் கொஞ்சம் டைம் ஆகும், அதனால நான் வேற மாதிரி கொண்டு போய் முடிக்கிறேன் சீக்கிரமா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு மீகாட்ட, கர்த்தருடைய ஆவி குறுகல. மல்லியால வாசிக்கிறோம், கர்த்தரிடத்துல ஆவி பரிபூர்ணமா இருந்தது என்று. அவருடைய ஆவி, ஆங்கில வேதாகமத்தின்படி பார்த்தா என் ஆவி கட்டுப்படுத்தப்படுகிறதோன்னு போட்டிருக்குது. என் ஆவி கட்டுப்படுத்தப்படுகிறதோ? கர்த்தருடைய ஆவியை கட்டுப்படுத்த முடியாது. கர்த்தருடைய ஆவியை குறைத்து மதிப்பிட முடியாது. கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை சிலர் நம்ம குறைச்சு மதிப்பிட்டுறோம். இவ்வளவுதான் செய்வாரு, இதுக்கு மேல செய்ய மாட்டாரு, இப்படிதான் நடத்துவார். நோ, இல்ல இல்ல இல்ல. அதான் சொல்றார், கர்த்தருடைய ஆவி குறுகி இருக்கிறதோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. அப்படின்னா என்ன செய்ய? நன்மை செய்யும்னு அர்த்தம். கேள்வியா முடிக்கிறாரு, நன்மை செய்யாது. ஆனா யாருக்குன்னா, நான் முதலே சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்திருந்தா அற்புதம் நடக்கும், மேன்மைப்படுத்துவார், எல்லாம் சொன்னேன். ஆனா யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளே, வெறும் வார்த்தை மட்டும் பேசிட்டு போறதுக்காக நான் வரல. செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தை. எக்ஸலண்ட். செம்மையாய் நடக்கிறவனுக்கு நீ எப்படினாலும் நட, நான் உனக்கு நன்மை செய்வேன். அப்பா எழுதல. நம்ம ஆராதிக்கிற ஒரு பரிசுத்தல மகத்துவமான தேவனை ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு போதகர் இப்படி கடந்த வாரத்தில் சொன்னார், நான் அதை என் குடும்பத்தில் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தேன். பிசாசு அபிஷேகத்துக்கு நடுங்காதுங்கிறாரு, அந்நிய பாஷைக்கு நடுங்காதுங்கிறாரு. பிசாசு எதுக்கு நடுங்கும்னா, பரிசுத்தத்தை பார்த்து தான் நடுங்குமா. எவ்வளவு பயங்கரம்! அதுதானங்க உண்மை. நம்ம பாவம் செஞ்சுட்டு அந்நிய பாஷை பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு அபிஷேகத்தை நிரம்புறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. பரிசுத்தத்தையே மகத்துவமாய் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஆடையை போல அணிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதான் சொல்ற, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தை நன்மை செய்யும். செம்மையா நடக்கணும். உலகத்தோடு உலகமா நடக்க கூடாது, இஷ்டம் போல நடக்க கூடாது, பாவத்தோடு ஒருங்கிணைந்து போக கூடாது. உண்மையா தான் நடக்கணும், உத்தமமா தான் நடக்கணும், கர்த்தருக்கு பயந்து தான் நடக்கணும். சில காரியங்களை விட்டுருன்னா விட்டுதான் ஆகணும், சில காரியங்களை விலக சொன்னா விலகித்தான் ஆகணும், சில காரியத்தை ஆண்டவர் கை கொள்ளுனா கை கொண்டுதான் ஆகணும். அப்பா, நம்ம ஆராதிக்கிறவ செம்மையா நடந்து பாரு, நான் உனக்கு நன்மை செய்வேன் வாக்கு கொடுக்கிறா. நம்ம என்ன நினைக்கிறோம்? அடிக்கடி, ஆண்டவரே எனக்கு அப்படி செம்மையா
செம்மையா நடக்க முடியலப்பா, நான் அங்கிட்டு இங்கிட்டு அப்படிதான் போயிட்டு வருவேன் ஆண்டவரே. கொஞ்ச நான் லோத்தின் மனைவியை போல பின்னால திரும்பி தான் பார்ப்பேன் ஆண்டவரே. ஆனா எனக்கு நன்மை செய்யுங்க, அதனால நன்மைகள் தாமதமாகுதோ. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல போறப்பா, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதான்னு சொன்னீரே. கடினமான சூழ்நிலைகள்ல கத்தர் போதும், அவர் வார்த்தை போதும் என்று துணிந்து முடிவெடுத்தனால சில நேரம் நாங்கள் பகைக்கப்பட்ட நாட்கள் உண்டு, தள்ளப்பட்ட நாட்கள் உண்டு, எங்களை பார்த்தும் பாராமல் போன சில மனிதர்களும் உண்டு. ஆனா எல்லாவற்றையும் மத்தியிலும் தைரியமா சொல்வேன், ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தா நானே உன் பங்கும், நானே உன் சுதந்திரமா இருப்பேன்னு சொன்னாரு. அந்த வாக்கை நான் டெய்லி பிடிச்சு ஜெபிக்கிறேன். அவர் தான் எங்களுக்கு பங்கு. நாங்க லேவி கோத்திரமா இருக்கிறனால அவரே சுதந்திரமா இருக்கிறாரு. அதனால எல்லாத்த பார்க்கலும் கத்தரை முக்கியப்படுத்துறதுனால, கத்தருடைய வார்த்தையை முக்கியப்படுத்துறதுனால, கத்தருடைய வார்த்தைகள் நன்மை செய்த விதத்தை அனுபவித்து பேசுறேன். இனியும் எதிர்காலத்தில் தேவன் செய்ய போகிற நன்மைகளை நீங்களும் சேர்ந்து நம்ம ஒருமித்து அந்த நன்மைகளை நம்ம அனுபவிக்க போகிறோம். யாருக்கு கர்த்தருடைய வார்த்தை? செம்மையாய் நடக்கிற நமக்கு. எல்லாரும் சொல்லுங்க, செம்மையாய் நடக்கிற எனக்கு கர்த்தருடைய வார்த்தை நன்மை செய்யும். செம்மையாய் நடக்கிற எனக்கு கர்த்தருடைய வார்த்தை நன்மை செய்யும். ராபா லாபா ஷகதர கதரா ஷியாந்தனா. செம்மையா நடப்பேன் ஆண்டவரே. இருதயத்தில் எங்கேயாவது சில பழுதுகள் இருந்துச்சுன்னா, கரைகள் திரைகள் இருந்துச்சுன்னா உணர்த்துறாராப்பா, உணர்த்துறாரா? ஜெபிச்சிங்களா? நல்லா 2 மாசம் நல்லா ஜெபிச்சிங்களா? 2 மாசம் நல்ல பைபிள் வாசித்தீங்களா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். அவருடைய வார்த்தை அப்படி பொய்யுரையாத தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, செம்மையாய் நடக்கிற உனக்கு நான் வார்த்தை நன்மை செய்யும். அதான் உத்தமமாய் நடந்த யோபு மனைவியை பார்த்து சொல்வாரு, பைத்தியக்காரி பேசுறது மாதிரி பேசுறியே. எத்தனை நன்மை செஞ்சாரு நமக்கு, எப்படி வாழ வச்சாரு. ஊத் தேசத்துல நம்முடைய குடும்பத்தை போல பெரிய குடும்பம் இல்லை, அப்படிலாம் நம்மளை வாழ வச்சாரு. இப்போ நடக்கிற 10 பிள்ளைகளும் சாக கொடுத்த உடனே, எல்லாம் நம்மளை விட்டு போன உடனே இப்படி பேசுறியே. ஏன்னா அவன் செம்மையா நடந்த மனுஷன், உத்தமமாய் நடந்த மனுஷன். கத்தரை விட்டு கொடுக்க, மனைவிட்ட கூட விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வரல. கத்தரை விட்டு கொடுத்துறாதீங்க, யார்ட்டையும் ஊழியத்தை விட்டு கொடுக்காதீங்க, சபையை விட்டு கொடுக்காதீங்க, விசுவாசிகளை விட்டு கொடுத்து பேசாதீங்க, ஊழியக்காரங்களை விட்டு கொடுத்து பேசாதீங்க. நல்லதில்லை. ஆனா இயேசுவை விட்டு கொடுத்துறாதீங்க, வசனத்தை விட்டு கொடுத்துறாதீங்க. உலக தமிழால் போய் கண்ணீர் வடிச்சிடாதீங்க. உலக தமிழால் போய் உங்க பாரத்தை கொட்டி அழுதுட்டு, ஐயோ நான்லாம் ஏன் பிறந்த ஏன் வாழ்ந்த சொல்லாதீங்க. செம்மையா நடக்கிறவனுக்கு நன்மை செய்யும். யோசுவா 23:14, யோசுவா முதிர் வயதுல ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். ஆனா கத்த சொன்ன நல் வார்த்தையில நமக்கு நிறைவேற்றி இருக்கிறாரு. அவர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த வார்த்தையை நிறைவேற்ற எவ்வளவு தைரியம், எவ்வளவு கான்பிடென்ட், எவ்வளவு சந்தோஷம். ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நான் போயிட்டு வரேன், பாய், நான் இந்த உலகத்து வாழ்க்கையை முடிக்க போறேன், பூலோகத்தார் எல்லாரும் போற வழி போறேன். ஆனா கர்த்தர் வார்த்தை நிறைவேற்றார். ஏன்? யோசுவாவும் காலேப்பும் உத்தமமாய் நடந்தபடினாலே தைரியம் அந்த வார்த்தையை சொல்ல முடிந்தது. நாமளும் மரணத்தை சந்திக்கும் போது நம்முடைய பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லணும், செம்மையாய் நடந்ததுனால, கர்த்தரை பின்பற்றி நடந்ததுனால, கர்த்தரை பார்த்து நடந்ததுனால, கர்த்தரை பின்பற்றி நடந்ததுனால, உலகம் வேண்டாம் நடந்ததுனால இந்த வார்த்தை நமக்கு நன்மை செய்தது. மகனே மகளே, இந்த வார்த்தை தாய்க்கும் தகப்பனுக்கும் நன்மை செய்தது. இனியும் பற்றிக் கொள்வாயானால் இந்த வார்த்தை உனக்கும் நன்மை செய்யும் என்று நம்ம சொல்லணும். செம்மையா நடக்கிறவங்களுக்கு தான் இந்த நன்மை செய்யும், எல்லாருக்கும் இல்ல. சுய இஷ்டத்தின் படி நடந்தா இந்த வார்த்தை நன்மை செய்யாது. அது சிலர் இந்த வார்த்தை எதிர்த்து நிற்கும். ஆனா செம்மையா நடக்கிறவனுக்கு இந்த வார்த்தை நன்மை செய்யும். 2வது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகளை ஒன்றாகிலும் தவறி போகாது, தாமதித்தால் என் வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்றார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகள்ல ஒன்றாகிலும் இனிமே தாமதிக்காது, என் வார்த்தையை நான் தீவிரமா நிறைவேற்ற போகிறேன். முதல்ல சொன்னேன் நன்மை செய்கிற கர்த்தருடைய வார்த்தை. 2வது தாமதித்தாலும் நிறைவேறுகிற வார்த்தை. எப்போ நமக்கு அவிசுவாசம் வருதுன்னா, அவிசுவாசம் படக்கூடாது நமக்கும் தான் தெரியும். ஆனா எப்போ அவிசுவாசம் வருதுன்னா, சிலர் வேணுக்குன்னு நம்ம யாரும் அவிசுவாசப்படல, தாமதங்கள், வாழ்க்கையில பார்த்த வருத்தங்கள், மனசு நம்மளை பார்த்து பார்க்கிற ஏளனங்கள், அவருடைய கண்ணின் பார்வைகள், அவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிற நம்மட்டு சிரிப்புகள், நம்மளை அறியாம நம்மளை அவிசுவாசத்துக்குள்ள தள்ளி. இதுக்கு நல்ல உதாரணம் நான் ஆபிரகாமை சொல்லுவேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் நடக்கும்போது ஆபிரகாம் ஆண்டவர் தான் பேசுறாரு ஆபிரகாம்கிட்ட. லோத்து சிறையா கொண்டு போகப்பட்டார். 14ஆம் அதிகாரத்தில் லோத்து சிறையா கொண்டு போகப்பட்டு வேதம் சொல்லு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று சொல்லுகிறது. எந்த காரியம் நடந்த பின்பு? லோத்து சிறையா கொண்டு போகப்பட்ட பிற்பாடு அப்படிதான் போட்டிருக்கு. இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி. அப்போ என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு இடம், உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அந்த இடத்துல ஆண்டவர் பேசுறாருன்னா, ஆபிரகாம் ஒன்றும் ஆண்டவர் நான் பயந்துட்டு இருக்கிறேன் ஏன் கூட பேசுங்கப்பான்னு கேட்கல. என்ன நினைக்கிறாருன்னா, லோத்துக்கு நடந்த மாதிரி எனக்கு நடந்துருமோ. ஏன்னா யாருக்கனவே சாராளம்மா எங்க போயிட்டு வந்துட்டாங்க, பார்வோனுடைய அரண்மனைக்கு போயிட்டு வந்துட்டாங்க.
இவர் தான் போகலை. பாவம் இவரை எங்கங்க, இவரே ஒரு கிளவேன்னு வேதமே சொல்லுது. பாவம் அவர் இப்போ நல்லா இருந்தாரோ நல்லா இல்லை என்னமோ தெரியல, சாராளமாக தான் நல்லா இருந்தாங்கன்னு அவங்க போயிட்டு வந்துட்டாங்க அரண்மனைக்கு. அதனால இப்போ என்ன நினைக்கிறான்னா, லோத்துக்கு நடந்த மாதிரி நமக்கு நடந்துருமோ. எப்பவுமே நமக்கு அப்படி தானே பழக்கம். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஏதாவது நடந்தால் நமக்கு நடந்துரும்னு நினைப்போம். அந்த கொரோனா டைமில் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொரோனானா நமக்கு வந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். பயத்தில் இன்னொருத்தருக்கு வந்த வியாதி நமக்கு வந்த மாதிரியே சிலர் ஃபீல் ஆயிரும். அந்த மாதிரி ஆபிரகாம் நினைக்கிறாரு, லோத்துக்கு நடந்த மாதிரி எனக்கு நடந்துருமோன்னு உள்ளத்துல இருந்த பயத்தை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. இந்த காரியம் நடந்த பின்பு ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமா. லோத்து வந்து சிறையா கொண்டு போக அனுமதிச்சதே நான் தான். ஏன் உன்னை விட்டு பிரியணும்? ஆபிரகாமை விட்டு ஏன் லோத்து பிரியணும்? சிலர் பாருங்க, பரிசுத்தவான்களோடு இருக்கிற இழைப்பை துண்டிச்சு இஷ்டம் போல போகும், அதுக்கப்புறம் கண்ணில மாட்டும். வேண்டாது. சபையோடு இருக்கிற உறவு, ஊழியக்காரோட இருக்கிற உறவு, நல்ல விசுவாசியோட இருக்கிற உறவை துண்டிச்சுறாங்க தேவனுடைய பிள்ளைகளை. இதெல்லாம் சாதாரண அனுபவம் இல்லை. சபையோடு இருக்கிற உறவு மேன்மையானதுன்னு சொல்வேன். நீங்க சொல்லலாம் சபையில சில குறை இருக்குது, அவங்க அப்படி பேசுறாங்க, இருக்கட்டும் தான் நான் சொல்றேன். நம்ம வீட்டிலே 1000 குறை இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தவங்களுக்கு சுகம் இல்லை. அப்போ சுகம் இல்லை அப்படிங்கும் போது வேகமாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க மயக்கம் வந்திருக்கு. மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டா அடுத்து நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு தெரியாது. இப்போ கொஞ்சம் சுயநினம் இருக்கும் போதே பாஸ்டரையோ பாஸ்டர்மாவோ பார்த்து சொல்லிட்டா எப்படி கீழே விழுந்தோனாவது யாராவது சொல்லுவாங்கன்னு நினச்சி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் நான் 2-3 பேருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி பார்த்தோம், யாரும் அவைலபிளாக இல்லை, எல்லாரும் வேலைக்கு போனால. உடனே பாஸ்டர் சொன்னாங்க, நானே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நானே ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ அங்கே போய் திரும்ப பாஸ்டர் எல்லாம் காமிச்சிட்டு எல்லாம் ரெக்கவர் ஆகி வந்தாச்சு. நான் வந்த பிற்பாடு கேட்குறேன், நான் போகும்போது நம்ம சபை விசுவாசிகள் 2 பேர் அங்கே நின்னாங்க. ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி டாக்டர் இருப்பாங்களான்னு கேட்டுட்டு இருந்தேன். அவங்க குடும்பமாக வந்து அங்கே நின்றுருக்குறாங்க. எனக்கு சந்தோஷம். இதுதாங்க கர்த்தருடைய உறவு. அவங்க ஒன்று எனக்கு வாங்க, நான் ஆஸ்பத்திரிக்கு வரேன், பாஸ்டர் கூட வாங்க, அங்கே வந்து நீ இல்லைங்கன்னு சொல்லலை, இங்கே இருக்கிறாங்க அவங்க. அதனால தைரியமாக சொல்கிறேன். அருமையான கத்தை இது அப்போ நினச்சி சபையின் உறவை நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன். சபையின் மேன்மை இதுதாங்க தெய்வீக உறவு. ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிஞ்சு சிறையா போட்டு விட்டு அப்பவும் ஆபிரகாம் தான் தேவைப்பட்டுச்சு. சோதம் குமரை அழிக்கும் போது ஆபிரகாம் தேவைப்பட்டுச்சு. இது எதுக்கு வம்பு? இது எதுக்கு வம்பு? பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுறாருல 2 தீமோத்தேயு 4 தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போயிட்டான். தீத்து தல்மாத்தியா நாட்டுக்கு போயிட்டான். கிரேஸ்கே கலாத்தியா நாட்டுக்கு போயிட்டான். இவன் மிலேத்துவில துரோபிமுவை வியாதிப்பட்டவனாக நான் விட்டு வந்தேன். எப்படிலாம் எழுதுறாரு? எத்தனை பேர் பிரிஞ்சாங்க பாருங்க பவுலை விட்டு. கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படிலாம் நம்ம ஈஸியாக முடிவெடுத்துடக்கூடாது. இப்போ இந்த காரியம் நடந்த பின்பு ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாரு. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த 15 அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி. ஏன்னா ஆபிரகாம் பேசுறாரு, ஆண்டவர் எனக்கு பிள்ளையும் இல்லை, புத்திர சந்தானம் அருளவும் இல்லை, என் வீட்டில் பிறந்தவன் சுதந்திரவாளியா இருக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? இனி பிறக்காது. இந்த இடத்த இது வாசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இஸ்மவேலும் இங்க பிறக்கல, ஈசாக்கும் பிறக்கல. அப்ப யார் சுதந்திரவாளி? எலியேசரை சொல்றாரு. என் வீட்டில் பிறந்த அந்த எலியேசர் எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான். நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் வீட்டிலே பிறந்து என் வேலைக்காரன் பிறந்தாள் என்று போட்டிருக்கு. எலியேசரை பார்த்து சுதந்திரவாளின்னு சொன்னது ஆண்டவருக்கு பிடிக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல 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 இல்ல, நான் உனக்கு சுதந்திரவாளியை தருவேன். இப்ப நடக்கிற தற்காலிகமா நடந்த விஷயத்தை பார்த்து, அடிமையானவங்களை பார்த்து நீ சுதந்திரவாளி. ஆண்டவர் இஸ்மவேல கூட அப்படி சொல்ல விரும்பலையே. இஸ்மவேல் ஆபிரகாமுக்கு பிறந்தது, ஆனா இஸ்மவேல கூட கர்த்தர் சுதந்திரவாளி லிஸ்ட்ல கொண்டு வரலையே. விளக்க வேண்டியதை விளக்குனாரே. ஈசாக்கு தான் சுதந்திரவாளியை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர். ஆபிரகாமை விசுவாசத்துல பலப்படுத்துறாரு. ஆபிரகாமே, ஈசாக்கு உனக்குள்ளேயும் சாராளுக்குள்ளேயும் தான் இருக்கிறான். அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. உனக்கு விசுவாசம் வருவதற்காக, நீ விசுவாச தகப்பன் என்று அழைக்கப்படுவதற்காக, உன் விசுவாசம் உன்னில் பலப்படுவதற்காக நான் கொஞ்சம் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் டிலே பண்ண 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 நீ கேட்கிற நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன். அப்போ எலியேசர் தான் எனக்கு சுதந்திரவாளியா நீ கேட்கிற. இல்ல இல்ல இல்ல, தெளிவா சொல்றாரு. ஆமா சுதந்திரவாளி தான், அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லல. இல்ல இல்ல, இது சுதந்திரவாளி இல்ல, உனக்கு இன்னுமா தான் பிறக்க போகுது. வேணா வா, வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பாரு. பிள்ளைகளே, அப்புறம் தான் கீழே எழுதப்பட்டிருக்கோம், அவன் விசுவாசத்துல பலப்பட்டான். அப்படி வானத்தை அண்ணாந்து 6ஆம் வசனத்துல விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அது வரைக்கும் விசுவாசம் வரல. வானத்தை காட்டினவுடனே இப்படியாப்பா ஆபிரகாம் என்னும் ஒருவனாலே எண்ண முடியாத ஜனங்கள் பிறந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தை முதல்ல சொன்னேன், நன்மை செய்கிற வார்த்தை. 2வது தாமதித்தாலும் நிறைவேறுகிற கர்த்தருடைய வார்த்தை. 3வது சொல்றேன், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மேல கர்த்தருடைய கை வந்து அமருகிறது. ஒரு மகிமையின் தீர்க்கதரிசி. ரொம்ப சொப்பனம், ரொம்ப தரிசனம். சொப்பனங்க சொல்றதை விட தரிசனத்தை ரொம்ப காண்கிறார். கர்த்தருடைய கை அமர்ந்தது. கர்த்தருடைய மகிமைக்குள்ளாகிறார், ஆவிக்குள்ளாக்கப்படுகிறார்.
அதனால தான் ஆண்டவர் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு கொண்டு போறாரு. இன்னொரு இடத்துல தண்ணீருக்குள்ள கொண்டு போறாரு. முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல, நீச்சலாளத்துக்குள்ள கத்தர் கொண்டு போகிறார் அந்த மகிமையின் தீர்க்கதரிசிய. அவர் தான் எழுதுறாரு, சொல்றாரு. ஆண்டவர் அவற்றை கேட்கிறாரு, உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையுமான்னு. எசேக்கியேல் ரொம்ப அழகா பதில் சொல்றாரு. அடையும்னு சொல்ல முடியல, அடையாதுன்னு சொல்ல முடியல. நீர் அதை வரி, உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். அவிசுவாசமாவும் பேசல, விசுவாசமாவும் பேசாம எவ்வளவு அழகா பதில் சொல்றாரு பாருங்க. உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, இப்படி சொல்லுங்க. அவிசுவாசமா பேசணும் போல வருதோ, ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கணும் போல. அப்ப நீங்க அதை அறிஞ்சிருக்கீங்கப்பா. என் வாழ்க்கையில எப்ப செய்யணும் நீங்க அறிஞ்சிருக்கீங்க. என் வாழ்க்கையில எது நடந்தாலும் நீங்க தான் செய்றீங்கன்னு அறிஞ்சிருக்கீங்க. அது ஒரு பாட்டு நம்ம பாடுவோம்ல, இரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினிரே. எவ்வளவு அழகா பரிசுத்தவான்கள் ஏற்றிருக்கிறாங்க. என்னை மறவாய் இயேசுநாதன் அதுக்கு சொல்லியிருக்கல. சாலன் நவரோஜ் அம்மா இலங்கையில் ஊழியம் செய்ய போது அவங்க ஒரு டிபிஎம் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. ஏர்போர்ட்டில் போகும்போது ஊழியத்துக்கு போகிறோம், எல்லாரும் வழி அனுப்ப வருவாங்கன்னு நினச்சாங்களாம். ஒருத்தருமே வரலையாம். அவங்களும் உங்கள் அக்காவும் தான் ஊழியத்துக்கு போனாங்க. சாரல் நவரோஜ் அம்மா இப்போ இல்லை. அப்போ தான் என்னை மறவா ஏசுநாதா முந்தன் தயவா என்னை நடத்தும். எல்லாரும் மறந்தா வந்துட்டு போகிறாங்கப்பா, என்னை மறக்கலையே. அதான் சொன்னேன், இந்த அப்பத்தின் ருசியை இப்படி தான் கடினமான சூழ்நிலை அப்பா உணர வைப்பாருன்னு நான் சொல்கிறேன். வியாதி வரும்போது தான் தெரியும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். உடைய தழும்புகளாலே சுகமானீர்கள், என் வார்த்தையை அனுப்பி குணமாக்குவேன்னு சொன்ன வார்த்தையில எப்போ பிடிச்ச கதறுவோம் தெரியுமா? வியாதி வந்தபோது, கண்ணீர்கள் வந்தபோது. ஆண்டவரே என் கண்ணீரை துருத்தியில் வச்சிருக்கிறேன்னு சொல்லுவோம். எப்போ கண்ணீர்கள் வந்தபோது. அதுக்கு தான் சில இந்த அப்பத்தின் ருசி அப்பதான் நமக்கு கற்றுக்கொள்வோம்னு சொல்றதுக்காக தான் சில கண்ணீர்களை, சில பலவீனங்களை கத்த வாழ்க்கையில் அனுமதிக்க. இப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குதா? ஆச்சரியமா இருக்குதா? எங்க எலும்பு செத்துட்டு நாரிட்டு நாள் பட்டாச்சு. ஒருத்த எலும்பும் அப்படி எலும்பு கூடணும் அப்படி இந்த நம்ம சயின்ஸ் லேப்லலாம் பார்த்துப்போம்ல, அப்படிலாம் இல்லை. கை எலும்பு இங்கே கிடந்தா கால் எலும்பு அங்கே கிடக்கு, அப்படி கிடக்கு, சிதறி தான் கிடக்குது. நம்பிக்கையே இல்லை. உலர்ந்த எலும்புகளுக்கு போய் என்னங்க பிரசங்கம் பண்ண முடியும்? தீர்க்கதரிசனம் எப்படி உயிரோடு இருக்கிறதுக்கே சில தீர்க்கதரிசனம் உரைச்சா அது உள்ள போக மாட்டேங்கி. இது செத்து நாரி வருஷங்கள் ஆயிற்று. அப்படிப்பட்ட எலும்புகளுக்கு போய் எவ்வளவு விசுவாசம், எவ்வளவு நம்பிக்கை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. பைத்தியக்கார மாதிரிங்க சுடுகாட்டுல போய், நான் அப்படித்தான் சொல்ல, பச்சை தமிழ சொல்லணும்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சுடுகாட்டுக்குள்ள போய் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கன்னு பேசுகிற நம்மளதான் பைத்தியம்னு சொல்லணும் உலகம். இவர் அப்படி சொல்றாரு, கர்த்தருடைய உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கன்னு சொல்லி இருப்பார்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தையின் ருசியை எவ்வளவு உணர்ந்திருந்தா சொல்ல முடியும். சிலர் நம்பிக்கை நமக்கு வராது, சில காரியத்தை பார்த்து நம்பிக்கை வராது, டாக்டர்கள் கைவிட்ட போது நம்பிக்கை வராது, சூழ்நிலை சாதனை நம்பிக்கை வராது. அப்ப நீங்க நினைக்கணும், கர்த்தர் என்னை உலர்ந்த எலும்புகள் இருந்த பள்ளத்தாக்கில் நிக்க வச்சிருக்காரு. இப்ப நான் பேசுவேன் கர்த்தருடைய வார்த்தை. இப்ப நான் பேசுற வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் பேசுற வார்த்தை ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இப்ப இது அற்புதம் செய்யும். ராகா பௌஷகா தரியாந்தன மலபௌரா பௌ. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படியே கீழ்ப்படிஞ்சு செய்யறாரு பாருங்க. அதை தாங்க கர்த்தர் விரும்புறாரு. ஆண்டவரே என்னப்பா பேச முடியும், நீங்க பேசிருங்களேன். என்கிட்ட சொல்லி நான் பேசுறதுக்கு, நானா கூட அப்படிதான் சொல்லியிருப்பேன். என்கிட்ட சொல்லி நீங்க பேசுறதுக்கு. நீங்களே ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க, ஏன் பாஸ்டர்மா அப்படிலாம் ட்ராக்ஸ் கொடுக்கணும், ஏன் இயேசுவை வாழ்வழிக்கிறார், இயேசு நேசிக்கிறார் நம்ம சொல்லணும், அவரே ரட்சிக்க வேண்டியதானே, நம்மளை போய் ஊழியம் செய்யி சீசராக்கு அநேகர் ஆத்ம ஆதாயம் பண்ணுன்னு சொல்றாரு. யோசிக்க தானே வைக்குது அந்த கேள்வின்னு. ஜனங்களை என் பக்கமா இழுத்துக்கொள்வேன் என்று சொல்றாரு ஆண்டவர். ஆனா நீ நம்மள அதுக்கு தான் அனுப்புறாரு. சிலரும் ஜாதிகளுக்குள்ள கத்துற உலகத்துக்குள்ள நம்மளை அனுப்புறாரு. பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்கன்னு கத்து சொல்றாரு. அப்படி நீங்களே செஞ்சிருங்க வேண்டியதானே ஆண்டவர், நீங்களே தீர்க்கதரிசனம் உரைச்சிருங்க அப்படி சொல்லல எசேக்கியா. அவர் அவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. அதுல ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வாசித்துருங்களேன். எசேக்கியேல் 37:7. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. இங்கதாங்க நான் இந்த வசனத்தை ஃபுல்ஃபில் ஆனதை நான் உணர்றேன். இல்ல பாக்குறோம், எலும்பு செதறி கிடக்கு. இப்போ இவர் ஸ்டார்டிங் வந்துட்டார், பிரசங்கம் பண்றதுக்கு வந்துட்டார். உலர்ந்த எலும்புகளே அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிட்டு இருக்கார். வேதம் அழகா சொல்றது, நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் என்று கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் என்று சொல்லி இதோ ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இந்த வசனத்தை ரொம்ப நாள் நான் யோசித்திருக்கிறேன். ஜீவன் வரல, இன்னும் ஜீவன் வரல, இன்னும் எலும்புகளும் நரம்புகளும் உண்டாகல. ஆனா நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் இரைச்சல் உண்டாயிற்று. யோசித்து ஏப்பா, ஜீவன் வந்ததுக்கு தானங்க சத்தம் இருக்கும். செத்து போனவன் எப்படி பேசுவான், செத்து போனவங்கிட்ட இருந்து என்னங்க சத்தம் வரும்? என்னைக்காவது இந்த வசனத்தை நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? ஜீவனே வரலையே இன்னும்.
ஜீவன் வருவதற்கு முந்தி ஒரு இரைச்சல்னா இந்த கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு பலம் உள்ளது. விசுவாசிக்க முடியாத சூழ்நிலையிலும், நம்ப முடியாத சூழ்நிலையிலும், உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்திலும் இந்த வார்த்தையை நம்ம நம்பித்தாகணும், ஏற்றுக்கொண்டுதாகணும். ஜீவன் வருவதற்கு முந்தி ஒரு இரைச்சல். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆண்டவரே. இது வாயிலிருந்து தான் இதை இரைச்சல் வந்துச்சு நான் சொல்லல. அந்த எலும்புகள் ஒன்றோடு சேர்றதுக்கு மூவ் ஆகுது. பொதுவாக எலும்பு ரொம்ப தின்னா இருக்கிறதுனால சத்தம் கேட்கும் தானே. அந்த எலும்பு ஒடிஞ்சா கேட்குது, நம்ம சொல்லுவோம்ல, டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு. அது மாதிரி இந்த எலும்பு சேர்றதுக்கு ரொம்ப ப்ரிப்பேர் ஆகுது. அந்த எலும்பு அப்படி அங்கிட்ட இங்கிட்ட திரும்புது. ஏன்னா அவன் எலும்பு அங்கங்கே செதறி கிடக்கு, தன் எலும்போடு தான் சேரணும். அடுத்தவங்க எலும்பு பக்கத்தில் வந்தால் கூட இது ஓ எலும்பு இல்லை போ அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த ப்ராசஸ் நடந்திருக்குது இந்த பள்ளத்தாக்கில். அப்படின்னா ஜீவன் வருவதற்கு முந்தி ஒரு இரைச்சலை கொடுக்க முடியும்னா நம்பவே முடியல, நம்பித்தாகணும் சொன்னது கர்த்தர். சில குடும்பங்களுக்காக நன்மையின் இரைச்சல் உண்டாகும். பலவீனத்தின் இரைச்சல் கேட்கப்பட்ட அதே இடத்துல, அம்மளியின் இரைச்சல் கேட்கப்பட்ட இடத்துல கண்ணீரே இரைச்சலா போச்சே. சிலர் பேசின வார்த்தை திரும்ப திரும்ப இரைச்சல் மாதிரி என் காதுல தொனித்து கொண்டே இருக்குதுன்னா அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கு ஒரு நன்மையின் இரைச்சல், ஆசீர்வாதத்தின் இரைச்சல், கிருபையின் இரைச்சல், செழிப்பின் இரைச்சல் உண்டாகி ஆகணும். ஜீவன் வருவதற்கு முந்தி இரைச்சல் அப்படியே ஒவ்வொன்று டேன் பண்ணி அப்படியே இணையுது பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. எங்க ஜீவன் இல்லாதது எப்படி அசையும்? எனக்கு நம்பவே முடியல. இன்னைக்கு இது வரைக்கும் எனக்கு யோசிக்க என் புத்தி கெட்டல். அது கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதற்கு நம்மளுக்கு என்னங்க ஞானம்? எனக்கு இன்னும் சிந்தைக்கே எட்டல இந்த வார்த்தை. ஜீவன் உண்டான பிறகு இரைச்சல் வந்துச்சுன்னா அதனால நம்ம நம்ப முடியும்? நம்ம ஆராதிக்கிறவரும் நம்ம பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறவரும் எவ்வளவு பயங்கரமானவர். வார்த்தை கொண்டு அவர் நடப்பிக்கிற யுத்தங்கள், வார்த்தை கொண்டு அவர் செயல்படுகிற விதங்கள், வார்த்தை கொண்டு நம்மை அழகாய் நடத்துகிற விதங்கள் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. யாராவது அவிசுவாசமா வார்த்தையை கேட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு இரைச்சல் காத்திருக்கிறது. நன்மை வந்த பிறதான் இது நடக்குமோ நினைச்சீங்களே, அதுக்கு முன்பாக ஆண்டவர் இரைச்சலை உண்டாக்கி நன்மை தந்துருவாரு. இரைச்சலை தேவனுடைய வார்த்தையா சொல்றேன். ஜெபத்தின் இரைச்சல் இன்னும் கூடட்டும், அபிஷேகத்தின் இரைச்சல் இன்னும் கூடட்டும். இரைச்சல் வருகிற இடத்துல அற்புதம் நடக்கும். உலர்ந்த எலும்புக்கு உயிரோ, உண்மையா இதுவும் நடக்குமோ? எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் என் தேவன் வார்த்தைகள் நிறைவேறும். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் என் தேவன் வார்த்தைகள் நிறைவேறும். சொன்னாரே அவர் செய்திடுவார், சொன்னபடியே நடத்திடுவார். சொன்னார்னா செய்வார், சொன்னபடி நடத்துவார். எப்போதாவது அவிசுவாசம் வந்துச்சுன்னா எசேக்கியேல் 37:7 வாசித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நம்பிக்கை வரும், விசுவாசம் வரும். கடைசியாக சொல்லி முடிக்கிற அப்போஸ்தலர் 27:41 அவங்க ஒரு ட்ராவலில் இருக்கிறாங்க, கப்பல் பயணத்தில் இருக்கிறாங்க. கப்பலின் பின்னணியும் உடஞ்சிருச்சு, முன்னணியும் தரையில் ஊன்றி அசையாமல் நிற்குது. யாருக்கனவே 14 நாளாக சாப்பிடலை, சரக்குகளை தளவாடங்களை எல்லாத்தையும் எரிஞ்சாச்சு கடலில். ஒரு நம்பிக்கையும் இல்லை. கப்பலை அவ்வளவு சீக்கிரமாக உடைக்க முடியாது, ஆனால் பலத்த காற்று, அதனால உடஞ்சி போச்சு. தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை அற்று போய் தான் பயணிச்சுக்கிட்டே வராங்க. ஆனால் 24-25 பவுலோடு ஆண்டவர் பேசுகிறார். அந்த பவுல் சொல்றார், நான் ஆட்கொண்டவர் என்னை சேவிக்கிறவமாக தேவன் ராத்திரியில் பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பா நிற்கணும், அதனால உன்னோடு கூட யாத்திரை பண்ண யாவரையும் கர்த்தர் உனக்கு தயவு பண்ணினார் அப்படிலாம் ஆண்டவர் பேசிட்டார். இந்த கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு ஜெயிக்குதுங்கிறத தான் சொல்லிட்டு இருக்கிறேன். எங்க நம்பிக்கையில பின்னணியும் உடஞ்சிச்சு, முன்னணியும் ஊன்றி அசையாம இருக்குது. நீச்சல் தெரிஞ்சவன் அவனுடைய டேலண்ட்டுக்கு தக்கதாக தப்பி சேரலாம், கரை சேரலாம், அவ்வளவுதான். சில பலகைகள் மேலாம் ஏறி போறாங்க, அப்படிதான் போட்டிருக்குது அந்த அதிகாரம். ஆனா யூரோக்குளிதான்ங்கிற கடுங்காற்று தென்றலா வீசிச்சு, அதே காற்று யூரோக்குளிதான் கடுங்காற்றா மாறி வீசிச்சு. ஆனா அந்த காற்றை கர்த்தருடைய வார்த்தை ஜெயிச்சிச்சு. காற்றை கர்த்தருடைய வார்த்தை ஜெயிச்சிச்சு. உங்க வாழ்க்கையில வீசுகிற காற்று இந்த வார்த்தை ஜெயிக்கும். பலவீனத்தின் காற்று வீசுதல, அகோரமா வீசுதல, இந்த வார்த்தை ஜெயிக்கும். நான் உணர்ந்து சந்தோஷமா பேசுறேன், இந்த வார்த்தை ஜெயிக்கும். அவங்க அந்த காற்றுக்கு யூரோக்குளிதான் பேர் வச்சாங்க, நான் அந்த காற்றுக்கு பெயர் வைக்கிறேன் ஜெயம் கொடுத்த காற்று என்று. ஏன்னா மாலுமியை தான் நம்பிதான் உள்ள ஏறினாங்க. ஆனா இந்த காற்று ஜெயிச்சிட்டு, காற்று ஜெயிக்கல, கர்த்தருடைய வார்த்தை ஜெயிச்சிச்சு. கர்த்தருடைய வார்த்தை ஜெயிச்சிட்டு. அதனால ஒருத்தரை ஆண்டவர் எல்லாரும் தப்பி கரைசினா, ஒருத்தருக்கு கூட ஜீவன் போகல,
தப்பி சந்தோஷமா அந்த தப்புன பிற்பாடு சந்தோஷமா அந்த கரை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை அண்ணன் பேசிட்டா இருப்பாரு. 24-25 பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பா நிக்கணும், உன் நிமித்தம் எல்லாரையும் காத்துக்கிடுவேன், சேதமின்றி காக்கும். கர்த்தருடைய வார்த்தை உங்களை சேதமின்றி காக்கும். கர்த்தருடைய வார்த்தை எந்தவித ஆபத்து வராதபடி காக்கும். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் பக்கத்துல 1000 உன் வலதுபுறத்துல 10,000 விழுந்தாலும் அது அணுகாது. அது கர்த்தருடைய வார்த்தை. ஓ கர்த்தர் நல்லது. அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை நான் முடிக்க போறேன். லூக்கா 4:36 வாசிக்கிறோம். அவருடைய வாயிலிருந்து வார்த்தை வருது. இது என்ன வார்த்தையும் ஆச்சரியப்படுறாங்க. முந்திர வசனங்களை வாசிக்கும் போது அசுத்த ஆவிகள் புறப்பட்டு போகிற அந்த வார்த்தையை சொல்லும் போதே அசுத்தாவி புறப்பட்டு போகுது. அதுக்கு மேல அந்த வார்த்தைக்கு முன்பு அசுத்தாவியால் நிற்கவே முடியல. சங்கீதம் 106:9 செங்கடல் அவர் அதட்டினாரா. அப்படி அங்க ஆத்திராமத்தில் எழுதல, ஆனா சங்கீதத்தில் எழுதி வச்சிருக்காரு, நான் அதட்டுனேன் அதனால பிரிஞ்சிச்சு. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல்லானது, கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு சத்துவம் உள்ளது, கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு பலன் உள்ளது. சில வியாதிகளை, சில போராட்டங்களை, சில அசுத்த ஆவின் கிரிகளை அதட்டணும். எல்லை விட்டு நீ புறப்பட்டு போ, என் குடும்பத்தை விட்டு புறப்பட்டு போ, என் பிள்ளைகளை விட்டு நீ புறப்பட்டு போ, இயேசுவின் நாமத்துல புறப்பட்டு போக வேண்டிய நேரம் வந்தாயிற்று என்று சொல்லி ஒருமித்து சில ஆவிகளை அதட்டி ஜெபிக்கணும். பலவீனமே, சில பலவீனங்கள் பாருங்க, குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டும் ஆக்குபை பண்ணும். சரீரத்தை எல்லாத்தையும் விட்டுரும், குறிப்பிட்ட ஒரு இடத்தை மட்டும் பிடிச்சு வச்சுக்கிடும். எப்பவும் அதே இடத்துல மறுபடி பிரச்சனை, அதே இடத்துல மறுபடி பிரச்சனைக்கெல்லாம் டாக்டர் போனால் சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லை, ரிப்போர்ட் எல்லாம் நார்மலாக வந்திருக்கும், ஆனால் நமக்கு வியாதி இருக்கும், நமக்கு வியாதி இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம அதெல்லாம் சத்துடைய கிரிய. அப்படிப்பட்ட பலவீனத்தின் ஆவிகள், பலவீனத்தின் கட்டுகள் புறப்பட்டு போக வேண்டிய நேரம் வந்தாயிற்று. எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கும் போது எந்தெந்த இடத்துல பலவீனங்களோ அந்தந்த இடத்துல ஆக்குப்பை பண்ணி இருக்கிற சில பொல்லாத பலவீனத்தின் ஆவிகள், குடும்பங்களை சின்னாபின்னம் ஆக்குகிற ஆவிகள், ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகள், சமாதான குறைவுகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள், நஷ்டங்களை உண்டாக்குகிற ஆவிகள், தரித்திரத்தை உண்டாக்குகிற ஆவிகள், பாவ சாபத்தை கொண்டு உண்டாக்குகிற ஆவிகள், இச்சையின் ஆவிகள் குடும்பங்களை விட்டு உங்கள் சந்ததிகளை விட்டு புறப்பட்டு போக வேண்டிய நேரம் வந்தாயிற்று. ஒரு மனதோடு சொல்லுவலாமா, இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு போ என்று உனக்கு கட்டளை இடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு போ என்று உனக்கு கட்டளை இடுகிறோம். இனி நீங்கள் எல்லைகளை நீ வாசம் பண்ண முடியாது, இனி நீ எல்லைகளை நடமாட முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கும் போதே, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கன்ஃபஸ் பண்ணும் போதே எங்களுக்கு அற்புதம். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லி ஜெபிங்க, ஈஸியா மேற்கொண்டுருங்க. ஆண்டவர் சொல்றாரு மோசேட்ட, கர்த்தருடைய கை குறுகலப்பா, அதனால என் வார்த்தையின்படி நடக்குமா நடவாத நீ பாப்ப. உங்க வேலை சார்ந்த விஷயத்துல கர்த்தருடைய கை குறுகல, உங்கள் வருமானம் சார்ந்த விஷயத்துல கர்த்தருடைய கை குறுகல, நீங்க பயந்து கொண்டிருக்கிற காரியத்துல கர்த்தருடைய கை குறுகல. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் சொன்னவுடைய கரம் குறுகி போகவே இல்லை. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கை குறுகல, உங்களுக்கு எதிர்காலம் சார்ந்த விஷயத்துல கர்த்தருடைய கை குறுகல. ஆண்டவர் சொல்லிட்டு சொல்றாரு, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பா. நம்ம பார்க்கும்படி அற்புதம். கர்த்தர் வார்த்தையின்படி நடந்ததை நம்ம பார்க்கும்படி அற்புதம், நம்முடைய கண்ணு பார்க்கும்படி அற்புதம். ஏளனமா நிந்தையா தூசிச்சாங்கல்ல, அவங்க கண்களும் சேர்ந்து பார்க்கும்படி. நீ எல்லாம் வெள்ளச்சேலை கட்டி சர்ச்சுக்கு போகணுமா, நீ எல்லாம் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போகணுமா, அப்படி தூக்கிட்டு போனாலும் உனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க பாருங்க. அவங்களையும் பார்க்க வச்சு, நல்லா புரியணும், வார்த்தையை முடிக்க போறேன், அவங்களையும் பார்க்க வச்சு நம்மளும் பார்க்கும்படி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும். அப்படியே முழங்கால் படிக்கலாம். அவர் வார்த்தையிலே சுகம், அவர் வார்த்தையிலே மதுரம், அவர் வார்த்தையிலே சுகமும் வார்த்தையிலே மதுரம், அவர் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், அவர் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வார்த்தையின் வல்லமை புறப்பட்டு வருவதாக. வார்த்தையை குடும்பங்களுக்குள்ள அனுப்பி வைங்க. பலவீனமான சரீரங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு போவதாக. எலும்புகளுக்குள்ள, நரம்புகளுக்குள்ள, ஓ ரபா ஷகதா ரபா, பலவீனமாய் மறைந்து கிடக்கிற சில உறுப்புகளுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு போவதாக. குடும்பங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை பிரவேசிப்பதாக. இயேசு என்கிற வல்லமையில நாமத்துல வார்த்தையை கொண்டு கட்டளை இடுகிறோம். உங்க வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நாங்கள் பார்ப்போம்.